ஹலோ விவர்ஸ்னா உங்கள் தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை ஒரு பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு பெப்பரும் பூண்டும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறட்டுன்ட்டு அதை நம்ம அரைச்சிட்டு போட போகிறோம். இப்போ பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, உளுந்து லைட்டாக போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நைஸாக வர மாதிரி. அதுக்கப்புறம் இப்போது நம்ம வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது ரொம்ப நேரம்லாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம ஹேர்க்கு நல்லா ஊற்றி நல்லா செய்கிறப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா தக்காளி ஆட் பண்ணணும். இப்போது தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கறி லீவ் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், இப்போது புளிக்கரைசலை ஊற்றணும். புளிக்கரைசலை ஊற்றிட்டு சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அவ்வளோதான், ரெடி. சப்ஸ்கிரைப் மை சேனல்.